ஆஹா, பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி பக்கத்தில் ஒரு ஆற்றுக்கு எல்லப்பட்டி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும். ஸோ அந்த ஆற்றுக்கு குளிக்க தான் நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ராமக்கல் மேடு பார்த்துருப்பீங்க. சப்போஸ் அது லாஸ்ட் வீடியோவா இல்லை இந்த வீடியோலேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னீங்களா, இந்த வீடியோலேயே ஒரே வீடியோலேயே பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் அதை பார்க்கல, போன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட சூப்பரான ஒரு இடங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அது வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லப்பட்டி ரிவர். ஸோ என்னதுன்னா இப்படி தான் வயல்வெளிகளில் இறங்கி எல்லாம் சின்ன பிள்ளையில் எங்கள் ஊரில் பார்த்தது வயல் நாற்றலாம். இப்போ எல்லாம் எங்கள் ஊர் ஃபுல்லாக பிளாட்டு. ஸோ நாம் சின்னமனூர்காரங்க தான் குளிக்க போகிறோம். ஸோ நம்ம அண்ணன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் நம்மளை வந்து இந்த இடத்த கூப்பிட்டு வந்தார். எல்லப்பட்டி டேம், ரிவர், பாத்திங். தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக போகுதுங்க. அதுக்கு இதில் தெரியாது. பக்கத்தில் போய் காட்டுறேன். பசங்களும் நிறையா இருக்காங்க. அழகாக பாய்ஸ் சைடில் வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு. இந்த மரம், பெரிய மரம் தெரியுது, அந்த மரத்துக்கு கீழே எல்லப்பட்டி ரிவர். இது வந்து ஒரு குட்டி விளாக், மினி விளாக். சும்மா ஜாலியாக தேனி, கம்பம்போடி முடிஞ்ச மாதிரியே இருக்கவங்க கூட இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சும்மா குட்டியாக ஒரு குளியல். நம்ம ஊரில் கிணத்துல தண்ணி இல்லைனாலும் இங்கே ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்கோம்ல, அதில் குளிக்கலாம். பக்கத்தில் வர வர சவுண்டு பலமாக இருக்குங்க. ஐயோ, எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குங்க தண்ணி. என்ன எப்படி இருக்குது இங்கே பாருங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வரும்னு பாருங்க. தண்ணி ரொம்ப ஹெவியாக வருது. நான் பேசுகிற ஆடியோ கூட கேட்காது. நண்பர்களே, தண்ணி எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்குங்க. பார்த்தாலே கண்ணெல்லாம் கலங்குது. அந்தளவுக்கு தண்ணி ஓவராக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல குளிக்க முடியாது. சுற்றி போய் இன்னொரு இடத்துல நைட்லாம் குளிச்சுட்ருக்காங்க. அதனால் அங்கே போய் குளிச்சுருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், மேகமலை பக்கம் ஃபுல்லாக இருட்டி மேகம் அங்கிட்டலாம் தொங்கிட்டு இருக்காருங்க. இப்போ சுற்றி எப்படி இருக்கும் அந்த மேகம்லாம். மேகத்தை பாருங்கள், ஆப்போசிட்டில் அப்படியே கொத்தாக தொங்கிட்டு நிற்கிது பாருங்க. மழை பிடிச்சி மேய போகுது. ஒரு பர்ஃபெக்டான சீசன் அது, நவம்பர். பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆத்தாடி ஃபால்ஸ். அது குளிச்சுட்ருக்கேன் அதில். இல்லை ஃபால்ஸ் மாதிரி தான் கொடுக்குது. மொரட்டு ஃபால்ஸாவில் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன் இடத்த நான் ரொம்ப நாளாக. ஆனால் அந்த பக்கம் வர்றது வந்தால் ஒரு அப்படியே பாசிங்காக தான் போகிறது, மெனக்கிட்டுன்னு வர்றதில்லை. ஸோ இந்த வட்டம் அங்கிட்டு மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு இருக்குங்க. அதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபுல்லாக மழை பிச்சு உதறிட்டு இருக்கு. இன்னும் மட்டும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் மேகமலைன்னு நினைக்கிறேன்.
நான் மேகமலை போயிருந்தோம்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மலையெல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ராமக்கல்மேடு புது மலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சந்தோஷத்தோடு இப்போ ஒரு குழியில் மட்டும் போட்டால் மட்டும் போதுங்க, ஃபினிஷ்டு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ பசங்கள்லாம் பைக்கு கழுவிட்டு இதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்க வியூவா. நல்லா மரம்லாம் இப்போ நல்லா வளர்ந்து அடர்த்தியாக இருக்குது இந்த இடம். வணக்கம். பாலம் பண்ணுறதுக்காக பாலமா? நான் கூட பாலத்தை பார்க்கவும் சரி இந்த பக்கம் ரோடு இருக்குன்னு நினச்சேன். நான் பார்த்தா இந்த ஆமாம் வாய்க்காடுக்கு அப்புறம் எப்படி வருவாங்க? கரெக்டு தானே? விவசாய பாலம். இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. தண்ணி சவுண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. காற்று கொடுக்குதோ? எல்லப்பட்டி காற்று பலம் அடிக்குது. விசித்திரமா எங்கே வருங்க? காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இங்கே வருங்க, விசித்திரமாக இருக்கு இடமே. நம்ம வரவங்க ஹீரோயின்ட்ரியா? காற்று இந்த அடி அடிக்குது. மழை ஓவரா வருதுன்னு நினைக்கிறேன். அதேதான் சமங்க இந்த இடம். அங்கிட்டு தான் பார்த்த இடம் தானே அது. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு பயங்கரமாக இருக்காரு. சரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடுவோம்டா. ஏன்னா ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. போதுண்டா. எத்தனை ரூபா தருவ? பார்த்து போ அந்த இடத்துக்கு. உட்காந்து போங்க போங்க ஜி. மடத்துக்கு இருக்கு.
ஆழமே இல்லையா? நண்பர்களே, என்ன சைஸில் இருக்குங்க தெரியாது. ஒயிட்டில் இருக்கா, நேரோவில் இருக்குது. ஒரு நிமிஷம் ஒயிட் ஃப்ரேம் பார்த்துட்டு வரேன். என்னென்னா லாஸ்ட் வீடியோ மூணாறு போனது, கொழுக்கு மலை. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோயில், எல்லப்பட்டி ரிவர் செக் டேம். அந்த செக் டேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வந்து தேனி பக்கம் வர்றீங்க, இல்லை கம்பம் போடி இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த எல்லப்பட்டி வந்து ஒரு தடவை வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இப்போ வந்து இந்த டைமில் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா சுற்றி எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கா, தண்ணி எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்குங்க. என் கண்ணு முன்னாடியே இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தா ஒரு உயிர் போக தெரிஞ்சது. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அடித்து இழுத்துட்டு போய் அவர் நல்ல வேலை பாறையை பிடிச்சி நின்று அப்புறம் அவர் திருப்பி அங்கேருந்து இழுத்து மேலே கொண்டு வந்தாங்க அந்த லோக்கலில் இருக்க பசங்களாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்டா, அவங்க ரொம்ப விளாட்டாக அந்த இடத்துல அந்த எட்ஜில் நின்றுட்டு என்ன தான் பால் விளாண்டுருந்தாங்க ஃபேமிலியோடு வந்து. ஸோ அதுதான் அவங்க பண்ண தவறு. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிங்க. ஆழம் இல்லாத இடத்துல வந்து பார்த்தோன்னா சின்ன குழந்தைகளையோ பெரியவங்களையோ அவங்கள குளிக்க வைங்க. கொஞ்சம் ஆழமாக இருந்தால் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் போங்க. அதுவும் ஆற்றை பொறுத்தவரை எவ்வளோ நீச்சல் தெரிஞ்சதுனால அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி குளிங்க. ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை தவிர இது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க. அதே மாதிரி லோக்கல் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட யாராவது குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க. அப்போ தான் ஆழத்தை எல்லாத்தையும் நமக்கு தெரியும், என்ன ஆழம் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். பைக் எடுத்துகிட்டு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நிறைவான ட்ரிப்போடு வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம்.